ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் பேலன்ஸ் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வந்துச்சு. பேலன்ஸ் இன்னும் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை வருமா இல்லை வீக்கெண்டில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ஸ் தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு நமக்கு போட்டுருவோன்ற மாதிரி தான் ஆடியோஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு கடலூர்லேருந்து ஒரு ஆடியோ வந்திருக்கு. அந்த ஆடியோவில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன், அதை கேட்டு வாங்க. சார் வணக்கம் சார், பிடிஏ சர்வீஸ். சார் வணக்கம் சார். வணக்கங்க. ரேஷன் கடை ரிசல்ட் எப்போ சார் வந்துடுங்க, விரைவில் வந்துடுங்க, போட்டுருவாங்க. எவ்வளோ நாள் ஆகும் சார்? இன்னும் போட்டுருவாங்க சார், விரைவில் போட்டுருவாங்க. ஓகே சார். இல்லை எல்லா மாவட்டம் போட்டாங்க, அதான் சார் வேறு ஜாப்க்கும் போக முடியும். நம்மளுக்கு ப்ராசஸ் தான் இருக்குது, வந்துடும், விரைவில் வந்துடும். என்ன ஆர்டர் கேட்குறீங்க? நாங்கள் காட்டுமன்னார் கோயில் பிளாக் சார். வந்துடுங்க, விரைவில் வந்துடும், அது பாருங்க. சரிங்க சார், தேங்க்ஸ் சார். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து காட்டுமன்னார் கோயில் பிளாக் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ விரைவில் வந்துருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பேலன்ஸ் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ்லாம் போட்டாங்க, எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஏன் டிலே பண்ணுறாங்கன்னு தெரில. போட்ட டிஸ்ட்ரிக்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு, எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு நல்ல மார்க் இருந்தும் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் கண்டிப்பாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்கள் எல்லாருக்குமே வந்துடும். செலக்ட் ஆனது எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டு இருக்குது. சென்னைக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ சென்னையில் வந்து லேட்டாக தான் நமக்கு வந்துட்டு இந்த சேல்ஸ்மேன் எல்லாமே நமக்கு பேக்கர் எல்லாமே பேக்கர் வந்து ரிசல்ட் விடல, சேல்ஸ்மேன் வந்து லேட்டாக தான் நடந்தது. ஸோ ரெண்டும் சேர்த்து தான் விடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லேட்டாக தான் இன்டர்வியூ நடந்ததுனால அந்த ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு தான் வரும். ரொம்ப லேட் ஆகாத, நான் கண்டிப்பாக வந்துடும். அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. விட்டுருக்காங்களான்லாம் கேட்குறீங்க. விடுவாங்க மேபி. எப்பயுமே இந்த இயர் எண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டிசம்பரில் தான் இன்டர்வியூ நடக்கும் எப்பயுமே. அதுலேருந்து ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் முன்னாடி நவம்பர் அக்டோபரில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அதை பற்றின அப்டேட்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் பற்றி கேட்டிங்க, அதுவும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்ன டேட்டா என்ட்ரி பண்ணுங்கிறதெல்லாம் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா யூடியூப்பில் போட்டால் அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே அதை சொல்லுவாங்க, ஒரு 10 வீடியோ இருக்கும். ஸோ இப்போ அதுவுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இது வரைக்கும் ரேஷன் கடைக்கு கூட நான் வந்து ரிசல்ட்டுக்காண்டி எல்லாம் கலெக்ட் பண்ணி வீடியோஸ் கொடுத்துருக்கேனே தவிர, ரேஷன் கடை நோட்டிஃபிகேஷன் வந்தால் சொல்லுவேன், இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லுவேன், என்னென்ன கொண்டு போகணுன்னு சொல்லுவேன், இன்டர்வியூ டிப்ஸ் கொடுப்பேன். ரிசல்ட்டுக்காக நான் எல்லா வகையிலையும் இது பண்ணி கலெக்ட் பண்ணி போடுவேன். ஒரு நாள் கூட எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏதுங்கிற ப்ரொசீஜர்லாம் நம்ம சேனலில் நான் போட்டதில்லை. ஏன்னா எல்லோரும் போடுறது அது சாதாரண விஷயம். அதை எல்லோரும் சொல்கிறத நான் சொல்கிறதுக்கு அது வேஸ்ட். ஸோ அது வந்து பிரோஜனம் இல்லை. ஸோ அதை தான் சொல்கிறேன், வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி என்னங்கிற அந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ சொல்ல போகிறது அது என்ன, எப்படி என்ன அந்த வேலை, ஸோ அதுக்கு என்ன எலிஜிபிள், அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ண நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2 இது இருக்குது. ஒன்று எக்ஸாம், அதுக்கப்புறமேட்டு இன்டர்வியூ. எக்ஸாமா அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்ல. இது வந்துட்டு கிட்டத்தட்ட எக்ஸாம், ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம எதுவுமே இதுக்குன்னு எதுவும் படிக்கலாம் தேவை கிடையாது. இன்டர்வியூக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். அதுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் ஊர் டிஸ்ட்ரிக்ஸ்லேயே அந்த வெப்சைட் நான் அடுத்த வீடியோவில் நான் அந்த வெப்சைட்டை காட்டுறேன். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஜோன் எந்த இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். அந்த மண்டலம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஊருக்குள்ளே மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் காட்டும். ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட் வந்துடும். நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம வந்து ஒரு 1.5 hour கிட்ட அந்த மாதிரி நடக்கும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்ந்து நமக்கு எந்த கொஷின் பேப்பர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சொல்ல போனோம்னா இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மாதிரி தான். இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருவாங்க, ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க, ஒரே ஒரு A4 ஷீட்டு, முன்னாடி பக்கம் தமிழ் பின்னாடி பக்கம் இங்கிலீஷு. அங்கே ரூமுக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு பேப்பரில் தமிழில் ஒரு 20 வார்த்தைகள் இருக்கும், கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதை அப்படியே வாயில் படிப்பார். அப்படியே படிப்பார். இப்போ ஸ்கூலில் நமக்கு டிக்டேட் பண்ண நம்ம எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி அவர் படிப்பார், அதை நம்ம எழுதணும், அவ்வளோதான். இதுதான் டெஸ்ட்டே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நமக்கு திங்கள், ஞாயிறு, கிராம உதவியாளர், ரேஷன் ஊழியர், அரசு அலுவலர், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்கிறாருன்னா அதை அப்படியே நம்ம எழுதணும், அவ்வளோதான்.
ஒரு பேராகிராஃப் படித்து காட்டுவாங்க, ஒரு பத்தி பேராகிராஃப் மாதிரி. அது என்ன வேணால் இருக்கலாம். எதை பற்றி, இப்போ பாரதியார் திருவள்ளுவர் திருக்குறளை ஈற்றினார், அறத்துப்பால், அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த அதிகாரங்கள் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1300 குறட்பாக அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் படிப்பாங்க. படிக்க நம்ம அப்படியே தப்பு இல்லாமல் பிழை இல்லாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். பின்பக்கம் இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷில் வந்து ஸ்பெல்லிங் சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்துட்டு ஒரு பேச்சுக்கு ஸ்பைடர்மேன் அப்படின்னா SPIDER அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் எழுதணும். அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். 1-2 இந்த என்சைக்ளோபீடியா அந்த மாதிரி கொஞ்சம் வாயில் நுழையாத வார்த்தை 1-2 இருக்கும். அது நம்ம அப்படியே நமக்கு தெரிஞ்சதை எழுதணும். ஸ்பெல்லிங் வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. நம்ம எழுதுறது தான் பேராகிராஃப். ஸோ இந்த ரிட்டனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கீழே ஒரு பேராகிராஃப் மாதிரி டிக்டேட் பண்ணுவாங்க. அதையும் நம்ம அப்படியே படிக்க நம்ம எழுதணும். அவ்வளோதான். எதுவுமே ஸ்பெல்லிங் சொல்ல மாட்டாங்க. காதில் கேட்டதை நீங்கள் எழுதணும். ஸோ இது வந்துட்டு பயப்பட தேவையில்ல. இது சாதாரண விஷயம் தான். 99% எல்லாரையுமே ரிட்டனில் செலக்ட் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூக்கு போகிறப்ப இன்டர்வியூ வந்துட்டு இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாதிரி நடக்கும், ஒரு நாளே நடக்கும். அங்கெல்லாம் உட்கார வச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நமக்கு வந்து 2 வீலர் லைசன்ஸ் இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்கள சைக்கிள் ஓட்டி காட்ட சொல்லுவாங்க. அங்கேயே ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும். சைக்கிள் வந்து சும்மா அப்படி ஒரு மரத்தை சுற்றிவா அந்த மாதிரி ஓட்டி காட்டு. இப்போ லேடிஸ் சைக்கிள்னால் லேடிஸ்க்கு, ஜென்ஸ் சைக்கிள்னால் கம்பி வச்சு சைக்கிள் இந்த மாதிரி ஓட்ட காட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும், ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபன்னானால் இந்த மாதிரி சைக்கிள்லாம் ஓட்டி காட்டணுமா, அப்படி இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு தான் எல்லாம் யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். லைசன்ஸ் இருந்தால் அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ போகிறப்ப பார்த்திங்கன்னா 3 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து வேறு எதாவது டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னா இன்ஜினியரிங்கில் என்ன டிபார்ட்மெண்ட்டு, மெக்கானிக்கல்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் இன்னும் டெப்த்தாக கூட நமக்கு தெரியாத மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கிராம உதவியாளர் வேலைனா என்ன, உனக்கு என்ன தெரியும், நிலம் அளக்கிறதுனா என்ன ஏதுன்னு அதை பற்றிலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்டர்வியூ கொஷின்ஸ் பற்றி நான் வீடியோவே போடுறேன், உங்களுக்கு PDF-ஆகவே கொடுக்குறேன். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இது மாதிரிலாம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேயுமே வந்துட்டு நமக்கு ஒரு பேப்பரை கையில் கொடுப்பாங்க. அதில் மேலே ஒரு பேராகிராஃப், கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கும். மேலே இருக்க பேராகிராஃபில் அவங்களே ஒரு இடத்த மார்க் பண்ணி கொடுப்பாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் சத்தமாக படி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இருக்கும். அதை நம்ம எப்படி படிக்கிறோம், திக்காமல் திணறாமல் தடுமாறாமல் எப்படி படிக்கிறோங்கிறது முக்கியம். தமிழ் எல்லாருமே ஈஸியாக படிச்சிருவோம். அடுத்து இங்கிலீஷ்லேயுமே நார்மலாக நியூஸ் பேப்பரில் இருக்கிற மாதிரி அப்படி இருக்காது. கொஞ்சம் ஏதோ ஒரு புக்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஒரு சில வார்த்தைகள்லாம் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம லைட்டாக ஒன்றும் பெருசாக அவ்வளோ கஷ்டம் இருக்காது, அவ்வளோதான் சொல்கிறேன். அது நம்ம டக்குன்னு படித்து காட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் இன்டர்வியூவில் நடக்கும். ஆனால் நடந்ததை தான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இன்டர்வியூனா என்ன ஏது எப்படின்னு. ஸோ ரேஷன் கடை இன்டர்வியூவும் இதுவும் அப்படியே ஆப்போசிட்டுங்க. வேறு ரேஷன் கடையில் நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டைரெக்டாக நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். அதில் ரேஷன் பற்றி சம்மந்தமாக கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்சனல் கொஷின்ஸும் கேட்பாங்க. இன்ஜினியரிங் பற்றிலாம் கூட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி கடை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை கிடைச்சா எப்படி பண்ணுவீங்க எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம். அதுலேயும் ஒரு 2 பேர் 3 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக பேராகிராஃப் இங்கிலீஷ் தமிழ் படிக்க சொல்லுவாங்க. சைக்கிள் ஓட்டி காட்டுறது, லைசன்ஸ் வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியம். எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். நான் ஒரு வாட்டி போனப்போ ஞாபகம் இருக்குது, கொரோனா டைமில் இந்த மாதிரி வந்துட்டு VA பாஸ்டன் போயிருந்தப்போ ஏதோ ஆதார் கார்டு ஒருத்தர் விட்டு வந்துட்டாருன்னு வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு கூட கரெக்டாக எடுத்துகிட்டு வர தெரியல, நீலாம் இன்டர்வியூ வந்து என்ன பண்ண போகிற அப்படி இப்படின்னு திட்டினாங்க. டைமுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு ஒரு சொல்லவும் அவ்வளோதான் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். VA பாஸ்டன் எக்ஸாம் எப்படி நடக்கும், இன்டர்வியூ எப்படி நடக்கும் அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து குரூப் 2க்கும் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ரேஷன் கடை விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்துட்டு மூவ் ஆகி போயிட்டே இருங்க. எவ்வளவோ எக்ஸாம்ஸ் இருக்குது, எவ்வளவோ வழி இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க. நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அப்டேட் பண்ணுவேன். கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் நான் தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோ போடுறேன். கவலைப்படாதீங்க. என்ன மாதிரி வீடியோ வேணும்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் TNPSC இனோவேஷன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.